ஏலே இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வராரு. திரிசூல மிச வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராரு. மனுநீதி மன்னனுக்கு மறுபுறப்ப வராரு. தர்மம் சொல்லி தந்தாரு. பஞ்சாலம் உருட்டி கட்ட பொம்மை வாராரு. கடாரம் கொண்ட என்ற ரசரசம் வாராரு. இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வாராரு. வச்சி பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராரு. தலப்பாக கட்டிக்கொண்டு நடந்து வாரத போல் நம்ம ஐயா வாராரு. கர்ணன் கொடுத்தது என்ன சீதக்காரி இறந்தது என்ன ஐயா உசுறு வர அள்ளி அள்ளி தருவாரு. சாதி சாதிக்கு ஒரு சங்கம் வச்ச நாட்டுக்குள்ள எல்லா சாதிக்கு ஒரு கோயில் போல வாராரு. என்பதைய இல்லாம செஞ்சவர் தென்பாண்டி கேரளா தெருமேல வாராரு. எதிர வந்த கண்ணே எமச்சதில்லை தமிழ பரம்பரைக்கு தன் மனம வாராரு. தமிழ்நாட்டு சிங்க தமிழம் வாராரு. கருப்பு சூரியனா கம்பீரமா வாராரு. ஏழ சனங்களுக்கு பங்காளியா வாராரு. வாரி கொடுப்பதிலே வரலாற வாராரு. ஐயா ஊர்வலத்தில் ஆராத்தி எடுக்கத்த ஆகாச சூரியனை ஆசைப்படும் நீ வாரு. தங்கம் வளர்த்த மொழி, தாய் தந்த அன்பு மொழி, தந்தை சொன்ன அறிவு மொழி, இனிக்க இனிக்க சொல்லும் மொழி, திகட்டாத திரவ மொழி, சங்கன முழங்கும் மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். என் தாய்மொழி தமிழை வணங்கி என்னை பெற்றெடுத்த தமிழ் தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தமிழ் பூமிக்கும் முதல் வணக்கம். சிந்திக்க நேரமில்லை, செயல்படவும் துணிவில்லை. சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில நேரம் ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க பரந்த விரிந்த மனதோடு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். கல்வி கண் திறந்த கடவுள்கள் தினம், கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் தினம், அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்கள் தினம், அறிவு பணியை செய்யும் ஆசிரியர் தின விழா இனிதே நடைபெற கால சூழ்நிலையை நல்கிய இறைவனை வணங்கி ஆசிரியர்கள் அனைவருக்கும் முதலில் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, உழைப்பில் தேடி, தன்னம்பிக்கையில் திறவுகோல் என்ற வரிகளுக்கு பொருந்தி நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து. கல்வி கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தவம் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப கல்வியை கற்றுத்தரும் நமது ஆசிரியர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கல்லை சிலையாக்குவது சிற்பி, கற்பனைகளை ஓவியமாக்குவது ஓவியர்.
ஒரு மாணவனை வெற்றியாளராக ஆக்குவது ஆசிரியரே. உளியை கொண்டு செதுக்காது மொழியை கொண்டு செதுக்கும் சிற்பிகள் இந்த விழாவின் கதாநாயகர்களாகிய ஆசிரியர் பெருமக்களை இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கு ஏற்ப விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்று நல் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறியா எதுவும் கற்றுக்காங்க, வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா குழந்தைக்கு பாராட்டு. அடுத்ததாக 1990 பணியேற்றிய எஸ் சரவணன் ஊரணம்பேடு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Sir, ready, sir? அடுத்ததாக 1997 பணியேற்றிய எம் விசாலா 1997 பணியேற்றிய எம் Sir, ready, sir? Ma'am, இங்க பாருங்க, கேமரா பாருங்க. சார் நிக்கிறீங்களா? சார் ரெடி வெயிட் பண்ணுங்க, அப்படியே இருங்க. Ma'am, ready, ma'am? Ma'am, camera பாருங்க. Wait. அவர்களையும் மாவட்ட அமைப்பின் அனைத்து முன்னோடிகள் மற்றும் பல்வேறு ஒன்றியங்களிலிருந்து வந்திருக்கும் பொறுப்பாளர்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் வணங்கி, மீஞ்சூர் வட்டார மகளிர் வலையமைப்பின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மகளிர் தின விழாவோடு ஆசிரியர் தின விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கும் இந்த விழாவானது தமிழகத்தில் உள்ள அனைத்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணிக்கும் ஒரு முன்னோடியாக திகழும் என்று நினைக்கிறோம். ஏன்னா எங்களுடைய எல்லாப்புறம் வட்டாரத்துடைய செல்வன் அண்ணன் சொல்லிட்டாரு, வலை பின்னலாக, அது பின்னல்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பின்னி தமிழகம் ஒழிக்கப் போகிறது என்று சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு குடும்பமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய குல குத்துவிளக்குன்னு சொல்லுவோம், அந்த அளவு மகளிர் அமைப்புகள் மேலோங்கி அனைத்து இடங்களிலும் ஒரு திறமையோடும் அதே சமயத்தில் நம்மளுடைய இனப்பற்றோடும் வரும் பொழுது நிச்சயமாக நமது அமைப்பு வெற்றி பெறும். இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு காலம், அண்ணன் நிறைய பேசுவாரு, இந்த காலத்தில் நம்முடைய ஒற்றுமை தான் முக்கியம். அதுக்கு இந்த மீஞ்சூர் வலையமைப்பு சார்பாக நடைபெறக்கூடிய இந்த கூட்டமே ஒரு முன்னுதாரணம் நினைக்கிறேன். இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் நமது சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நன்னாளில் வாழ்த்துக்கள் கூறி, இந்த வாழ்த்து கூறுவதற்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியை வடக்கிட்ட பிரம்மாக்கள் நான்முகன்கள் ஐயா ஈரா முன்னி, ஜேஎஸ்ஆர் ஐயா, நம்முடைய ஈஸ்வரர் ஐயா அவர்கள், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மண்ணின் மைந்தர், நமக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அனைவருடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் ஏக்க உணர்வை ஏற்படுத்தி இன்று நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா இளங்கோவன் ஐயா அவருடைய பொறுப்பாதங்களை தொட்டு வணங்கி, அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஏக்க உணர்வை நமக்கெல்லாம் ஊட்டினார் என்றால் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, ஐயாவுக்கு 70 வயசுக்கு மேலே இருக்கும். நம்முடைய மாவட்ட மாநாடு நம்முடைய பொன்னேரி நடத்திட்டு இருக்கோம், ஐயாவுக்கு 70 வயசு இருக்கும் இல்லையா, 80 வயசு இருக்கும். அதுக்கு நம்ம ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் பொன்னேரியில், பூஜா டிஜிட்டலில். அதோடைய மாடிப்படி எப்படி இருக்குன்னா, ரோடை அப்படி சுற்றி மேலே போகணும். 80 வயசு நம்ம ஏறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம்.
ஆனால் ஐயா வந்து நம்முடைய மாவட்ட மாநாடு, நம்மளுடைய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டத்தினுடைய மாநாடு, அதனுடைய ப்ரூஃப் நான் வந்து தான் பார்ப்பேன்னு சொல்லி அந்த ரோலில் அந்த மாடிப்படியில் ஏறி வந்து மேலே இருந்து பார்த்துட்டு அவங்க ஓகே சொல்லிட்டு இருந்தார். சரி, அவங்க இறங்குறது கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஐயாவை காணல. கீழே இறங்கி போய் பானிபூரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். 83 அப்படிப்பட்ட இயக்க உணர்வு, அந்த இயக்க உணர்வு தான் என்னவோ தெரியல. அடுத்த நாள் மாவட்ட மாநாடு, நம்முடைய கூட்டணியுடைய கொடி அருந்து உலகத்துமே என்ன நினைச்சுன்னு தெரியல. நானே மேலே ஏறி அதை கெட்டக்கூடிய ஒரு இயக்க உணர்வு அவர் தான் எனக்கு ஏற்படுத்தினார். அந்த இயக்க உணர்வு இன்னைக்கு நம்முடைய எல்லாருடையும் இருக்கு என்றால் அவருடைய பொறுப்பாளர்களை வணங்கி அடுத்ததாக அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போது நம்முடைய கூட்டணி நடுக்கடலை தத்தளிச்சுட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக, ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றும் நம்முடைய சங்கத்தை தடம் புரண்டு செல்லாமல் கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தின் இரும்பு மனிதர் ஐயா அவர்களையும் வணங்கி, மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய அண்டை வட்டாரத்தை சேர்ந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் மாவட்ட வலையமைப்பை சார்ந்த சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நிமிஷம் தான், ஏன்னா 2 நிமிஷம் தான் நான் முடிச்சிருவேன். அடுத்து நம்ம செக்ரட்டரி அங்கே நோட்ஸோடு இருக்காரு. குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எடுப்பார். கையில் நோட்ஸ் இருக்கு, அதை மட்டும் சொல்லியிருக்காரு. சரிங்கண்ணா, அதனால் நான் 2 நிமிஷமாக முடிச்சிடுவேன். சரி, நம்முடைய ஆசிரியர் தின விழா இப்போ ஒரு 2வது ஆண்டு விழா. முதல் ஆண்டு விழாவில் நம்ம செய்த சின்ன சின்ன தவறுகளை வந்து நிவர்த்தி செய்து இன்று நம்முடைய வட்டார செயலாளருடைய வாயாலே மிக சிறப்பாக சென்ற ஆண்டு இருந்த தவறுகள்லாம் நீக்கி இந்த வருஷம் நம்ம சிறப்பாக செய்துட்டு இருக்கோம் என்று சொன்னார். வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னொரு வாழ்த்து சொன்னார், ஓய்வு பெற்ற பிரிவிற்கு நீங்கள் வச்சிருக்கலாம் என்று சொன்னார். அதை நான் வந்து நம்ம சேர்க்கொள்ள சொன்னேன். ஆனால் அப்போ எங்கள் மகளிர் வலையமைப்பு என்னுடைய உறுப்பினர் என்ன சொன்னாங்கன்னா, இது சிம்பிள், ஓய்வு அந்த நம்ம ஆசிரியருடைய ஓய்வு விழாவை வந்து நம்ம சிறப்பாக செய்யலாம் என்று உத்தரவாதம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அதை வைக்கலண்ணா. அதை இப்போ அவங்கள்ட்ட சொல்லிடுவேன். அதே மாதிரி எங்களுடைய இப்போ 25 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றி விருது பெற்றவங்கெல்லாம் சாதாரண ஆளும் கிடையாது. எல்லோரும் மிக சிறப்பான ஆசிரியர்கள். எங்களுடைய பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் சென்ற ஒரு 10 நாளுக்கு முன்னால் ஒரு பள்ளியில் நடந்த ஒரு விழாவில் அவர் என்ன சொன்னார், இந்த தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் விருது வாங்க வேண்டிய ஆசிரியர், இவருக்கு ஏன் நல்லாசிரியர் விருது கொடுக்கல, அவங்களுக்கு அடுத்த வருஷம் நான் நல்லாசிரியர் விருது நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாரு அந்த ராமநாதபுரம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு. அவருடைய சிறப்பை பார்த்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினரே வந்து நான் வாங்கி கொடுக்குறேன் என்று சொன்னால் அவங்களுடைய பணியினுடைய எப்படி இருக்குன்றது நம்ம எல்லோருக்கும் தெளிவாக தெரியும். இப்படி நம்முடைய ஆசிரியர்கள் வந்து எல்லோரும் நல்ல ஆசிரியர்கள் தான். ஆனால் நம்முடைய அரசு அதை செலக்ட் பண்ணக்கூடிய முறை தான் தவறானது என்று என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் எங்களுடைய வட்டார கல்வியோட பேசும்பொழுது அடுத்த வருஷம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நமது மீஞ்சூர் வட்டாரத்தில் சிறந்த ஆசிரியர் நாங்கள் வந்து இனம் கண்டு வைத்துள்ளோம். அவங்க இப்போ வந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து யாரும் அதுக்கு அப்ளை பண்ண தயாராக இல்லை. அவங்க யாரும் எனக்கு நல்லாசிரியர் விருது கொடுங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர் தான் நம்முடைய மீஞ்சூர் வட்டத்தில் இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் நம்மளாலே நம்முடைய டீச்சர்ஸை செலக்ட் பண்ணி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம் என்று உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நம்முடைய ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஆசிரியர் தின விழாவையும் இதை தெரிவித்துக் கொண்டு, எப்பவும் போல எங்களுடைய அண்ணங்கிட்ட, மாவட்ட செயலாளர் அண்ணங்கிட்ட எங்களுடைய வழக்கமான வேண்டுகோளையும் வைத்திருக்கிறேன். சென்ற ஆண்டு நானும் இதை தான் சொன்னேன், நாங்கள்லாம் வயிறு பசியில் இருக்கோம், எங்களுக்கு உயிர் குலைக்கிறதுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த வருஷம் நாங்கள் ஐசியூக்கே போயிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சால்வை அணிவிச்சதுலேருந்து உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் பரிமாறுறது எல்லாமே 2009, 2012 டெட் ஆசிரியர்கள் தான்.
நாங்கள்லாம் இப்போ ஐசியூவில் இருக்கிறோம். நம்ம சகோதரி அம்மையார் பிரியதர்ஷினி அம்மையார் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? இன்னொரு கொஸ்டின் வைத்தாங்க, நல்ல கொஸ்டின் தான். ஆனால் நம்முடைய போராட்டம், ட்விட்டர் ஜாக் போராட்டம், 7 சங்கங்கள் நடத்தக்கூடிய போராட்டம். நம்ம வந்து இப்போ திருவள்ளூரில் வந்து குறைந்தபட்சம் 150 தான் போடுவோம், 7 சங்கம்னா. ஆனால் நம்ம சுற்றி பார்த்தா நம்ம தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி முகங்கள் மட்டும்தான் தெரியுமே தவிர மற்ற கூட்டணி யாருடைய முகமும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் நம்முடைய தலைமை அங்கே இல்லை. இப்போ எங்கள் அண்ணன் ராஜாஜி அண்ணன் தலைமையில் நாங்கள் நடத்துகிறோன்னா நாங்கள் வந்து நெஞ்சு நிமித்து வந்து நிற்போம், எங்கள் கூட்டணி தலைமையிலுக்கு நாங்கள் நடத்துகிறோம்னு இருப்போம். ஆனால் வந்து யாரோ ஒரு கூட்டணியை தலைவர் இருக்கிறாங்க, அவங்க வந்து எட்டுப்பேடு கூட்டணி, அவங்க வந்து பேட்டி கொடுத்தாலும் அவங்க கூட்டம் கூட 150 பேர் நம்ம தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மட்டும்தான் நிற்கிறோம். சரிங்க அண்ணா, தப்பாண்ணா. அதனால இனிவரும் காலத்தில் நம்ம தனித்து போராட்டம் கூட நமக்கு வெயிட்டை காட்டலாம். அதுமாரி திட்டத்த கூட்டணியில் இப்போ எங்களுடைய சகோதரிகள் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் மனசளவில் ரொம்ப நொந்து போயிருக்கோம். இப்போ எல்லாமே போராட்டத்துக்கு வரல சமயம் அந்த ஒற்றை கோரிக்கையாக சம விலைக்கு சம ஊதியம்னு போராட சமயம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து 30,000 பாதிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் வந்து டிபிஐல குவிந்திருந்தாலும் என்றால் அது எப்படி சாத்தியமாச்சு மேடம்? சாத்தியமாச்சு. 30,000 பேர் ஒரு வாரம் அங்கே தங்கி இருக்காங்கன்னா அதுக்கு சாத்தியமாச்சுன்னா நம்ம ஏன் கூட்டம் இல்லை? அப்போ அவனுடைய போராட்டத்துக்கு வியூவத்தை நம்ம மாற்ற வேண்டிய சூழலில் நம்ம இருக்கிறோம். அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். பாதிக்கப்பட்ட எங்களுக்கு எப்படியாவது உயிர் பிச்சை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க கூட்டணி, வளர்க நம்பணி. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த தமிழ் மொழியை வணங்கி என்னுடைய வாழ்த்துரையை தொடங்குகிறேன். தயவுசெய்து ஏற்புரை வேற யாராவது ஒரு சீனியர் டீச்சர்ஸ் வந்து நமக்கு 25 ஆண்டுகள் பணி நிறைவு பெற்றதற்கு பாராட்டு பத்திரம் வழங்கிய மகளிர் வலையமைப்புக்கு நன்றி சொல்லி ஏற்புரை ஒருத்தர் மட்டும் வந்து வழங்குங்க. எனக்கு வந்து வேற வாழ்த்துரை மட்டும். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் நம் தேசிய கவி பாரதி. ஒரே ஒரு ஏழை குழந்தைக்கு கல்வி கற்றுத் தருவதிலே இவ்வளவு சிறப்பு என்றால் நாம் எத்தனை நூற்றுக்கணக்கான ஏழை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அத்தகைய புண்ணியம் வாய்ந்த பணியை செய்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த பேராசிரியராக, தத்துவ பேராசிரியராக, பாரத சுதந்திர இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவராக பாரதி மேடம் சொன்னாங்க 17 பல்கலைக்கழகங்கள்ல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. சாத்தியமா? எண்ணி பார்ப்போம். ஆனால் ஆசிரியராக மட்டும்தான் இது சாத்தியம் ஆகும். 17 பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் பெற்ற மிக சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர் சமூகத்திற்கு இந்த சமுதாயத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் நினைவாக 1962 முதல் இந்தியாவிலே ஆசிரியர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அகில உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் 5ஆம் தேதி நாம் கொண்டாடினோம். ஆசிரியர் தினத்திற்கு எப்படி சிறப்பு சேர்க்கிறது நமது கூட்டணி என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் மட்டும் சொல்றேன். 2017ஆம் ஆண்டு இழந்த கோரிக்கைகளை முன்னிட்டு மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அது ஆகஸ்ட் 5ஆம் தேதி, செப்டம்பர் 5ஆம் தேதி, அக்டோபர் 5ஆம் தேதி என்று 3 கட்டங்களாக போராட்டம் அறிவித்தோம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி வட்டார அளவிலும் சரி, செப்டம்பர் 5ஆம் தேதி மாநில அமைப்பிலும், அக்டோபர் 5ஆம் தேதி இந்திய அளவிலே போராட்டம் நடத்துவதாக திட்டமிட்டு ஆசிரியர் தினத்தன்றே ஆசிரியர் கோரிக்கைகளை முன்வைக்கும் போது ஆட்சியாளர்கள் சற்று சிந்திப்பார்கள் என்பதற்காக அந்த 3 நாட்களை நாம் தேர்ந்தெடுத்து
3 தினங்களிலே நாம் போராட்டத்தை அறிவித்தோம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி வட்டார அளவிலே போராட்டத்தை நிறைவு பெற்றோம். செப்டம்பர் 5ஆம் தேதி சென்னையிலே போராட்டம் நடந்தது. அப்பொழுது எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ஆட்சி. அவர்கள் ஆசிரியர் தினத்தன்று நீங்கள் போராடுகிறீர்களே, நீங்கள் வாருங்கள், பேசுவோம், உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று சொன்னார். ஈரோடில் மீட்டிங், எல்லாரும் போனாங்க, எல்லா சங்கத்தையும் சார்ந்தவர்களும் போனாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, 2017 தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மீஞ்சூர் வட்டாரத்தில் ஒரு எழுச்சியான ஆண்டு. 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மாவட்ட மாநாடு. மகராஜன் சொன்னார், நம் ஐயா நினைவில் வாழும் இளங்கோ அண்ணன் அவர்கள் அந்த மாநாட்டுக்கு ஆற்றிய பங்கை அவர்கள் சொன்னாங்க. அந்த அளவு சிறப்பாக ஒரு மாவட்ட மாநாட்டை நடத்தி ஆசிரியர்களின் கோரிக்கைகளை மாண்புமிகு அமைச்சர்கள் வாயிலாக அரசுக்கு நாம் வலியுறுத்தி கூறினோம். மாவட்ட மாநாடு 3ஆவதாக நடைபெற்றது. அந்த மிகச்சிறப்பான மாநாட்டின் வாயிலாக நமது மீஞ்சூர் வட்டாரத்திலே இதுவரை இல்லாத அளவுக்கு 280 உறுப்பினர்களை அந்த ஆண்டு நாம் பெற்றோம். 280 உறுப்பினர்கள் நம்ம மீஞ்சூர் வட்டாரத்தினுடைய இயக்க வரலாற்றிலே 280 உறுப்பினர்களை அந்த மாநாட்டு வாயிலாக, நம்முடைய செயல்பாடுகளின் வாயிலாக அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை அன்று நாம் சேர்த்தோம். அதற்கு பிறகு ஈரோட்டிலே பழனிசாமி அவர்கள் அழைத்தார்கள், நம் ஆசிரியர்கள் எல்லாரும் சென்றார்கள். இன்றைக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் முன்னாள் பொதுச் செயலாளர் தான் அவர் இன்றைக்கு அவரோடு நாம் முரண்பட்டிருந்தாலும் அன்றைக்கு அவர் எடுத்த ஸ்டாண்டை நம்ம எல்லாரும் முழுமனதாக வரவேற்றோம். 2017 செப்டம்பர் 5ஆம் தேதி அவர் அங்கு அழைத்து ஈரோட்டில் பேசும்பொழுது, அக்டோபர் மாதத்துக்குள்ளாக 7வது ஊதிய குழுவை நான் அறிவித்து விடுகிறேன், டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஸ்ரீதர் கமிட்டி வரும், அது வந்தவுடனே நமக்கு ஓய்வூதியத்தை நான் பெறுவதை பற்றி நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்றார். ஒரு கோரிக்கைகளை நிறைவேற்றும் பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கு. ஒரு செயலாளரோ ஒரு துறையுடைய இயக்குநர்களோ ஒரு சில இயக்கங்களோ நடத்துவதால உடனே கிடைத்து விடாது. ஆனால் முதலமைச்சர் நினைத்தால் மட்டும்தான் இது நடைபெறும். முதலமைச்சர் அவர்களே சொல்றாங்க, அக்டோபர் மாதம் நான் உங்களுக்கு 7வது ஊதிய குழு கொடுத்துறேன்னு சொன்னார். ஸ்ரீதர் கமிட்டி வந்த உடனே டிசம்பர் மாதம் ஓய்வூதியத்தை பத்தி நான் சொல்றேன், பங்களிப்பு ஓய்வூதியத்தை பத்தி நான் சொல்றேன், அறிக்கை கிடைச்ச உடனே சொல்றேன். இதை விட யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? இல்ல இதுக்கு மேல யாராவது உத்தரவாதம் கொடுத்தாதான் நம்ம அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்க முடியுமா? கொடுக்க வேண்டிய இடத்துல இருப்பவர் உறுதி கூறுகிறார். அவர் உறுதி கூறிய பிறகு அது நடக்குதா இல்லையான்றது 2வது. ஆனால் உறுதி கூறுகிறார். நாம் அதை ஏற்றுக்கொண்டு வெளியே வந்தோம். எனக்கு போன் எடுக்க முடியல. ஏன் இது மாதிரி பேட் ஆகிட்டீங்க? எதுக்கு பின்வாங்கினீங்க? தொடர்ந்து போராடி இருந்தா கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முடிஞ்சிருக்குமா? நம்மை தவிர்த்து மற்ற எல்லாருமே போராட்டத்துக்கு சென்றார்கள். காலையில போராட்டத்துக்கு சென்றாங்க. நீதிபதி சொல்றாரு, இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள எல்லாரும் வேலைக்கு போலன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுன்னு சொன்னார். நமது வட்டாரத்தில் எல்லாரும் ஓடி வந்து கையெழுத்து போட்டீங்களா இல்லையா? எல்லாருமே போராட்டத்துக்கு காலையில போனவங்க மத்தியானம் ஓடி வந்து கையெழுத்து போடுறாங்க. ஆனா குறை கூறுபவது என்னையும் சங்கத்தையும். நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் மாவட்ட செயலாளர்கிட்ட, நீங்க சொல்லுங்க மாநில அமைப்பு கிட்ட, நீங்க தான் பொதுச் செயலாளர்கிட்ட பேசுவீங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முதல்வர்கிட்ட பேசுவதற்கு உண்மையிலேயே கஷ்டமான விஷயம் தான். ஆனா அவரே அழைத்து சொல்றாரு, நான் இந்த கோரிக்கைகள்லாம் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு நிறைவேற்றி தரேன்னு சொல்றாரு. அதை எதிர்த்து முதல்வரை எதிர்த்து முதலமைச்சரை எதிர்த்து நான் போராடுவேன்னு சொன்னா அந்த கோரிக்கைகள் நிறைவேறுமா? ஆனா இன்று வரைக்கும் நான் சொன்ன 2017 280 உறுப்பினர்கள் சொன்னது, அந்த 2017 போராட்டத்திற்கு பிறகு 2018 நாங்க போகும்போது
2526 ஆசிரியர்கள் உறுப்பினராக சேர்வதற்கு விரும்பவில்லை. நான் சொல்றேன், அந்த போராட்டத்தை தொடர்ந்தீங்களே, ஏதாவது ஒரு உத்தரவாதம் கிடைச்சுதா, இல்லை ஏதாவது அந்த கோரிக்கைக்கு நிறைவேறிச்சா? காலையில போராட்டத்துக்கு போறீங்க, மத்தியானம் ஸ்கூலுக்கு ஓடி வரீங்க. ஆனா 7வது ஊதிய குழு அக்டோபர் மாதம் தான் வந்தது. 2017 அக்டோபர் மாதம் தான் வந்தது. அப்ப முதலமைச்சர் சொன்னது சரியா இல்லையா? ஆனா இதை தவிர்த்து மாற்று இயக்கங்கள், நான் தான் இதை பெற்றுக் கொடுத்தேன், நான் தான் தொடர்ந்து போராடினேன், அதனாலதான் கிடைச்சதுன்றாங்க. இது என்ன அறியாமை? ஆசிரியர்கள் கூட அதை தான் நம்புறாங்க. போராடணும் போராடணும், குறித்த நேரத்தில் எடுத்ததை முடிக்கும் பேர் இயக்கம் நம்முடைய இயக்கம். குறித்த இன்றைக்கு கூட பாருங்க, டிக்டோ சாட் மூலமாக போராடும் பொழுது பரிசீலிக்கப்படும் கோரிக்கைகள் அப்படின்னு சொல்றதுல சம வேலைக்கு சம ஊதியம் பரிசீலிக்கிறோம் சொல்றாங்க. நம்மோட பிரதான கோரிக்கை அதுதான். இடைநிலை ஆசிரியர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் நமது பேர் இயக்கம். நமது பேர் இயக்கம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய இழப்பு என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க விஷயம். எவ்வளவோ போராடியாச்சு, அனைத்து கட்ட போராட்டங்களையும் நடத்தியாச்சு. ஆனா கொடுக்க இயலாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். சரி, மத்திய அரசுக்கு இணையான ஆசிரியர் ஊதியத்தை விடுங்க, சமவேளைக்கு சம ஊதியம் என்பது இன்றைக்கு பரிசீலனையில் இருக்கிறது. டிடர்ஜென்ட் வாயிலாக நிச்சயமாக சமவேளைக்கு சம ஊதியம் கிடைக்கும் என்ற உறுதியை இந்த ஆசிரியர் தின விழாவில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது 2018 உறுப்பினர்கள் குறையும் போது தம்பி பாண்டியராஜன் போவது போகட்டும், நம்மகிட்ட இருக்கிறவங்க இருந்தா போதும், இருக்கிறவர்கள் முழுமையாக நமக்கு ஆதரவு தெரிவிச்சா போதும் அப்படின்னு சொன்னார். சென்ற ஆண்டு வட்டார தேர்தல் நடக்கும்போது அது அப்படியே படிப்படியாக அந்த 25ன்றது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வரும்போது சார் சொன்னார், வட்டார தேர்தல் ஜனாதன தான் வந்து நடத்தினார், அன்றைக்கே மகளிர் வலையமைப்பு தொடங்கலாம், நமது வட்டாரத்தில் மகளிர் வலையமைப்பு தொடங்கலாம், இன்னும் கொஞ்சம் காலம்தான் நீங்கள்லாம் இருப்பீங்க, நீங்கள்லாம் போயிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னா உடனே அதை ஏற்றுக்கொண்டோம். சென்ற ஆண்டு மகளிர் வலையமைப்பு தொடங்கணும். அந்த மகளிர் வலையமைப்பு தொடங்கினதுக்கு பிறகு எங்களோட பணிகளை தங்கை விஜி மற்றும் பொறுப்பாளர்கள் தலைவர் உட்பட அனைவரும் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். மகளிர் வலையமைப்பு தோன்றிய பிறகு சென்ற ஆண்டு முதலாவது நிகழ்ச்சியாக ஆசிரியர் தின விழாவை நாங்கள் கொண்டாட போறோம்னு சொன்னாங்க. அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அப்போ வந்து வெறும் நிகழ்ச்சியாக நடத்தினா நல்லா இருக்காது, ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்னு சொல்லும்போது தான் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு, நம் பேரியக்கத்தை சார்ந்த ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கணும்னு சொன்னாங்க. அதை செய்து முடித்தாங்க. இந்த ஆண்டு சொல்லும்போது படிப்படியாக அது சிறப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்களே தான் சொன்னாங்க, 25 ஆண்டுகள் நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு பாராட்டு மாதிரி ஒரு ஷீல்டு கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதையும் நாம் ஏற்றுக்கொண்டோம். 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றவர்களுக்கு அனைத்து துறைகளிலும் ஒரு ஷீல்டு கொடுக்குறாங்க. அது ஈபியாக இருந்தாலும், போக்குவரத்து துறையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும். ஆனால் நம்ம துறைக்கு மட்டும் அந்த வாய்ப்பு வழங்கப்படுவதே இல்லை. அதனால சரி, அரசு கண்டுக்காதனாலும் பரவாயில்ல, நம்ம அணி இருக்கிறது, நம் பேரியக்கம் இருக்கிறது, நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி இந்த அரிய நிகழ்வை ஏற்படுத்தி மிகச் சிறப்பாக இந்த ஆண்டு ஷீல்டை பார்த்து நம்ம மாவட்ட செயலாளர் சற்று மிரண்டு போயிட்டார். அவர் எதுக்கும் மிரண்டுற ஆள் கிடையாது. ஆனால் அவரும் பார்த்தார், நல்லா செஞ்சிருக்கீங்க அண்ணா அப்படின்னாரு. அது ஃபுல் கிரெடிட்டு மகளிர் வலையமைப்பு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தம்பி பாண்டியராஜன். கவுஸ் என்னை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவான். ஆனால் உனக்கு ஏதாவது ஒரு விழான்னு சொன்னாலே சின்னத்தை கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீ நாளைக்கு நிகழ்ச்சி இருக்கு, நைட்டெல்லாம் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் மேடையில் வந்து ஒப்பிச்சுடுங்க அப்படின்னு சொன்னான். டேய், நான் போன வருஷம் இதே விழாவில் நீ சொன்ன மாதிரி தான் ஹோம்ஒர்க் பண்ணேன், ஸ்டேஜில் வந்து பேசினேன்.
பேசும்போது மேடையில் இருக்கிறவங்கல இருந்து எல்லாருமே எப்பா ரொம்ப நேரம் ஆச்சு வாப்பா உட்காருப்பான்னு சொல்லிட்டாங்க. மேடையில் இருப்பவர்கள் உட்பட எல்லாருமே போதும் வந்து உட்காருன்னு சொன்னாங்க. காத்து வரட்டு கிளம்பிட்டாங்க. அதனால இந்த வருஷம் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொன்னேன். ஆனால் மகராஜன் சார் வந்து நோட்டு ஃபுல்லாக எழுதி வந்திருக்காரு. உண்மையிலே ஒரே பக்கம்தான், முடிச்சிடுறேன். மாவட்ட செயலாளர் பேசும்போது சொன்னார், பெண்களால் மட்டுமே முடியினார். உண்மையிலே அந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன். பெண்களாலும் முடியும், பெண்கள் மட்டுமே முடியும் சொன்னார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பெண்களாலும் முடியும், அதை நிரூபித்திருக்கிறாங்க. உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். அதனால அவரோட கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை. அடுத்தது சகோதரி விஷயம், நீங்கெல்லாம் பட்டர்ஃப்ளைஸ், நாங்கெல்லாம் வண்டுகள் சொன்னாங்க. நீங்களாம் பட்டர்ஃப்ளைஸ்ன்னு சொன்னாங்க. பட்டர்ஃப்ளை எங்க பறக்கும்? கவிஞர் வைரமுத்து அழகா ஒரு பாட்டு சொல்லியிருப்பார். வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன், இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன்னு சொன்னார். பட்டர்ஃப்ளைஸ் வந்து வசந்த காலங்களில் மட்டும்தான் பறக்கும், மற்ற நேரத்தில் இருக்காது. ஆனா வண்டிகள் எல்லா காலத்தில் பாலைவனமாக இருந்தாலும் பசுஞ்சோலையாக இருந்தாலும் எப்பொழுதும் வண்டாக இருக்கும். நாங்கள் வேர்களாக இருப்போம், உங்களுக்கு என்றைக்கும் பணி செய்வோம். சரி, அப்புறம் நான் சின்னதா நோட்ஸ் எடுத்தது மட்டும் சொல்லி. ஆமா, தொடவே இல்லை. சரி, வெற்றுத்தாளாய் உள்ளே நுழையும் மாணவர்களை, வெற்றுத்தாளாய் உள்ளே நுழையும் மாணவர்களை ஒரு புத்தகமாக்கி வெளியே அனுப்பும் ஆற்றல் மிகு ஆசிரியர்கள், உங்களை போற்றுகிறேன். சராசரி மாணவர்களையும் சக்கரவர்த்திகளாக மாற்றும் ஆற்றல் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் உண்டு. பண வாசனையோ படிப்பு வாசனையோ இல்லாத குழந்தைகள், பண வாசனையோ படிப்பு வாசனையோ இல்லாத குழந்தைகள் புத்தக சுமையோடு மனச்சுமையோடு உள்ளே வரும் அந்த குழந்தைகளுக்கு அத்தனை சுமைகளையும் அகற்றி நம்பிக்கையை அளித்து வெளியே அனுப்பும் அரிய பணியை செய்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். மீஞ்சூரை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் கேள்வி கேட்பதிலும் முதலாவதாக தான் இருப்பீங்க. அதே போல் மாவட்டத்திற்கு வழிகாட்டுவதிலும் முதலாவதாக இருப்பீங்க. பல்வேறு நேரங்களில் நான் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற பின்னர் ஒரு சில நேரங்களில் எனக்கு மாவட்டத்தில் ஏதாவது பிரச்சனையோ ஏதாவது இருந்தாலும் கூட இந்த வட்டாரத்தின் செயலாளர்கிட்ட அண்ணா இது என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நான் கருத்து கேட்டு தான் நீ முடிவு பண்ணுறேன். அது உண்மையை என்று சொல்கிறது எனக்கு வந்து தவறியாக நினைக்கிறேன். அப்போது மகராசன் சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில வட்டாரங்களில் ஒரு சிலர் பேசும்போது பேர் சொல்லும்போது அவர்கிட்ட தனி ஒரு மரியாதை, தனி இடம் இருக்கும். அப்போ இந்த வட்டாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சந்திரசேகர் அண்ணனுக்கு ஒரு தனி மரியாதையும் பொறுப்பும் இருக்கோ, அதே போல் மகராசன் அண்ணனுக்கும் சகோதரருக்கும் ஒரு நல்லதொரு பெயர் அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பல நேரங்களில் பல இடங்களில் நம்ம இயக்கம் சார்ந்து பல நேரங்களில் நான் பேசும்போது அது தெரிந்திருக்கிறேன், தெரிந்தும் வைத்திருக்கிறேன். சென்ற முறை பாராட்டு விழா, அதாவது இதே மகளிர் தின விழா கொண்டாடும் போதும் பாராட்டு விழா கொண்டாடும் போதும் அவர் பாராட்டும் போது மாவட்டத்திற்கும் சேர்ந்து ஒரு கோரிக்கை வைப்பது அவருடைய பழக்கம். அதன்படி தான் சென்ற முறை நாங்கள் வந்து பேஷண்ட்டாக இருந்தோம், இப்போ எங்கே போயிட்டோம், ஐசியூக்கு போயிட்டோம் அப்படின்ட்டார். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவர் ரெண்டு விஷயங்கள் மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, போராட்ட களம் என்று சொல்லும்போது தனிச்சங்க போராட்டமாக நாம் முன்னெடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்காரு. அதை பல்வேறு காலங்களில் பல்வேறு நேரங்களில் நம்முடைய மாநில அமைப்போடு நாங்கள் கலந்து பேசும்போது சொல்லியிருக்கோம் அழுத்த திருத்தமாக. இன்றைக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டத்தை பொறுத்தவரை திருவள்ளூர் மாவட்டத்தில் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 5000 சில ஆசிரியர்கள் உறுப்பினர்களாக பணியாற்றும் போது அதில் 3260 ஆசிரியர்கள் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள். மீதம் இருக்கிற அந்த 1000 சில ஆசிரியர்கள் தான்
கிட்டத்தட்ட தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 4 சங்கங்கள் உறுப்பினர் இருக்காங்க. அதே போல தான் சொன்னார், ஒரு சங்கத்தில் புதிதாக வந்தவர்கள் சம வேலைக்கு சம ஊதியத்திற்காக போராடும் போது இன்னைக்கு டிபிஐ வளாகத்தில் கிட்டத்தட்ட 30,000 பேர்களை ஒன்று திரட்டி போராட்ட காலத்தில் அவங்க போராடி இருக்காங்களே, ஏன் அது நம்மளால் முடியாதுன்னு கேட்குறாரு. உண்மைதான். அந்த 30,000 பேர்களை அங்கே கூடும்போது அதில் அந்த ஒரு சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, பாதிக்கப்பட்ட நம்ம தம்பிகள், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்ந்த உறுப்பினர்களும் அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து தான் அங்கே முடிக்கிறோம். அவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோம். அவர்கள் போராட்ட களத்தை முன்னெடுக்கிற விதம் தான் சரியில்லைன்னு சொன்னதால அவங்க போராட்டத்தை நம்ம எந்த நேரத்தில் கொச்சப்படுத்த. ஏன் என்று சொன்னால் பாதிப்பு இருப்பவனுக்கு தான் அந்த கஷ்டம் என்ன தெரியும். அப்போ பாதிப்போடு இருக்காங்க. அவங்க போராட்ட காலத்துக்கு போனாங்க. அவங்க முதல்ல நம்ம கிட்ட கோரிக்கையை வைக்கும்போது அவங்க சொன்ன கருத்து என்ன சொன்னாங்கன்னா, கோர்ட்டில் போனால் சாதிக்கலாம்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்ட கோர்ட்டு செலவுக்காக பணத்தை வாங்கினாங்க. எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு அவர்கள் தான் சொன்னாங்க, நீ வீதியில் நின்று போராட எதையும் சாதிக்க முடியாது, நான் பணம் கொடுங்க, நான் கோர்ட்டில் போய் கேஸ் வாங்கி உங்களுக்கு தரேன், யாரெல்லாம் கோர்ட்டில் தன்னை இணைச்சிக்கலையோ அவங்களுக்குலாம் வராது பணத்தான்னாங்க. அப்போ நம்ம தம்பிமார்கள் எல்லாமே சொன்னாங்க. கேட்கும்போது நம்ம சொன்னோம், கண்டிப்பாக அவர்கள் கோர்ட்டில் போய் சாதித்தாலும் உங்களை நாங்கள் விட மாட்டோம், சங்கம் ஒரு பின்னாடி இருக்குன்னு சொன்னோம், தைரியத்தை கொடுத்தோம். இன்றைக்கு அவர்களே தெரிந்து அன்னைக்கு நம்ம போராட்டங்கள் சரியில்லைன்னு சொன்னோம். எந்த சங்கமாவது கோர்ட்டில் போய் வாங்குற மாதிரி எல்லா சங்கமும் கோர்ட் வாசல் நிற்கலாம். அப்போ நம்ம சொன்னோம், வேகம், வயசு சின்ன வயசு, ரத்த ஓட்டம் அதிகம். அப்போ அதில் வந்து என்ன பண்ண கோர்ட்டுக்கு போனாங்க. பல ஆயிரங்களை, பல லட்சங்களை, பல கோடிகளை இழந்து இன்னைக்கு மீண்டும் நம்முடைய சங்கம் நம்ம எப்படி போராடுறோமோ அப்போ வீதியில் வந்து போராடுறாங்க. அப்பவும் நாம சொன்னோம், போராடும் போது இதுலேயே நீங்கள் சரியில்லை என்னன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை, இப்போ மகராசன் சார் கூட அந்த கோரிக்கைக்கு தான் வந்திருக்காரு. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம சங்கம் என்ன நினைக்கிறதுன்னா, ஒற்றை கோரிக்கை வைத்து போராடுவது தவறில்லை. கிட்டத்தட்ட 30,000 பேர் ஒன்று திரட்டி போராடினார்களே, அரசாங்கம் அழைச்சி பேசிச்சா? பேசலையே. ஆனால் இன்றைக்கு டிட்டோஜாக் என்கிற பேரமைப்பு ஒரு போராட்ட களம் என்றால் மறுநாள் பேசுகிறாங்க, இல்லை ஏதோ நடக்குது நடக்கல, அது வேற. ஆனால் இன்றைக்கும் நம்ம பார்த்து பயப்படுது அரசு. இயந்திரம் வேலை செய்யாதுன்னு பயப்படுறாங்க, கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, ஏமாத்துறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கும் மாவட்ட அமைப்பு திருச்சியில் நடந்த டிட்டோஜாக் போராட்ட களத்திலும் நாம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரிடத்தில் நிறைய விஷயங்களை நாம் எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம் இயக்கத்தின் சார்பில் பல கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கோம். அடுத்த கருத்து அவர் சொல்லியிருக்காரு, மகராசன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கு அவர்கள் போராடும் போது நம்ம சங்கம் தனிச்சங்க போராட்டமாக நடத்தலாமே அப்படின்னா, நாம் தனிச்சங்க போராட்டமாக நடத்தினால் அதில் வீழ்ச்சி கண்டு நாம் எதையும் சாதிக்க முடியாது என்ற எண்ணத்தில் தான் இந்த தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய சங்கங்கள், கிட்டத்தட்ட 12 சங்கங்கள், தமிழ்நாடு முழுக்க 12 சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்ட காலத்தை வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி இறங்கினாங்க. இதில் நமது மாசு அதிகம். இது அதிகமான கூட்டம் எங்கடா இருக்குன்னா தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டம் தான். அதை மறுக்கல, நிறைய கூடுறோம், பேசுகிறோம். ஆனால் அங்கே எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் கூட விடுபடக்கூடாதுன்றதுனால ஒன்றிணைத்து ஒரு போராட்ட காலத்தை வடிவமைக்கிறாங்க. வடிவமைக்கும் போது அதில் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 சங்கம் தான் இருக்குது. 5 சங்கத்தில் சங்கத்துக்கு மொத்தமே இருக்கிறது உறுப்பினர் பார்த்தா டபுள் டிஜிட். நாம் 3000 பேர் வச்சுருக்கோம். அவன் எல்லாமே மீதி இருக்கிற 4 சங்கமும் டபுள் டிஜிட் வச்சுருக்காங்க. அங்கே போராட்ட காலத்துக்கு வரும்போது தான் வாத்தியார், பொறுப்பாளர், என்னுடைய மனைவி டீச்சர், அப்பா பக்கத்தில் டீச்சரோட சொந்தக்காரர் இருக்காங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர், அண்ணா எல்லாம் வந்துட்டாங்க நீ கிளம்பி வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர், மொத்தம் 5 பேர் வராங்க ஒரு சங்கத்தில். எங்களுக்கும் தெரியுது அது பழைய அந்த இடத்துல நாம் நம்முடைய சூழ்நிலையை வச்சு நம்ம இந்த இடத்துல ஒருத்தர் பிரிச்சுக்க கூடாதுன்னு போராடுறோம். மாநில அமைப்பில் சொல்கிறோம், ஏன் பலம் வாய்ந்த சங்கத்துக்கு இங்கே தலைமை கொடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே டிட்டோஜாக்கில் பேசும்போது 12 சங்கத்தில் 3 பேர் என்ன கூட 36 பேர் இருக்காங்க. மாவட்டங்கள் 37. ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்க, 36 மாவட்டங்களுக்கு நாங்கள் தான் போகணும், நான் மாநில பொறுப்பில் இருக்கேன், எனக்கு தலைமை கொடுங்கன்னு போராடுறாங்க. போராடும்போது அங்கே ஒத்த கருத்தை ஏற்படுத்தும் போது நமக்கு இழப்பு ஏற்பட்டாலும் கூட நம்மை நம்பி இருக்கிற சகோதரர்களுக்கு இந்த சம வேலைக்கு சம ஊதியத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலையும் சிபிஎஸ்சில் இருக்கிறவங்க டிபிஎஃப்ல வரணுன்றதுக்காக தான் இன்றைக்கு நாம் அனைத்தையும் இழந்து மற்றவன் ஒன்றுமே இல்லாத முன்னாடினா கூட நாம் பக்கத்திலிருந்து ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்தில் இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கு பேசக்கூடிய நம்ம மகராசன் சார் மாதிரி ஆளுங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைத்தையும் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி தான் நம்முடைய சுயநலத்தை மறந்து இயக்கத்தினுடைய வேகம் அதிகமாக இருந்தாலும் கூட ஒதுங்கி நின்று அவங்க கூட பக்கத்தில் நின்று கைத்தட்ட வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கும் சொல்வேன், நீங்கள் ஐசியூவில் இருந்தாலும் சரி, நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போது ஒவ்வொரு நொடியும் நீங்கள் நல்லா அமர்ந்திருந்தால் கூட எங்களால் இங்கே உட்கார முடியும்.
மாவட்ட செயலாளர் நீங்கள் சொன்னால் கூட எங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அண்ணன் இளங்கோ அண்ணன் அவர்கள் எங்ககிட்ட சொன்னது ஒரே வார்த்தை தான், நான் சாகிறதுக்குள்ள அந்த இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடை தீர்க்கணும், சிபிஎஸ்ல இருக்கவன் டிபிஎஃப் வந்துட்டான்னு சொன்னால் போதும், நான் நிம்மதியை இன்னைக்கே செத்துருவேன்டான்னு சொன்னார். அவர் சாகுவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னது. இன்றைக்கும் சொல்வேன், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சம வேலைக்கு சம ஊதியத்தை பெற்றுத்தரும் வரை, சிபிஎஸ்ல இருக்கிறவன் நம்மை போன்ற பென்ஷன் வாங்குற வரைக்கும் இந்த சங்கம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஓயாது என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் இன்னைக்கு சிபிஎஸ் அதாவது ஐசியூவில் இருந்தால் கூட நீங்கள் நல்ல நிலைக்கு நல்ல காற்றோட்ட நிலைக்கு கொண்டு வருவதற்கு மாவட்ட அமைப்பு கண்டிப்பாக துணை நிற்கும். கண்டிப்பாக உங்களில் ஒருவனாகத்தான் நான் இங்கே இருக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வேகமும் கஷ்டமும் என்னன்றது எங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக எந்த நேரத்திலும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்பதை சொல்லி அண்ணன் கூட நிறைய விஷயங்களை சொன்னார். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 கூட இன்னொரு கருத்து கூட சொல்லுவோம், கிட்டத்தட்ட 12 சங்கம் இருந்தது இல்லையா. இப்போ கடைசி கட்ட போராட்டத்திலோட பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறாங்க, இழுத்துட்டு இருக்காங்க. என்னோட தகவல் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 சங்கங்கள் போராட்டமே வேணாம், நம்ம வேலைக்கு போயிடலாம் நினச்சிட்டாங்க. அந்த ஒரு நாள் அடையாள வேலை எடுத்தது கூட அன்றைக்கு கூட நம்முடைய பொதுச் செயலாளர் தான் திட்டவட்டமாக சொன்னார், நீங்கள் போராட்ட களத்தில் நின்னா சரி, நிக்கலன்னா தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை கண்டிப்பாக செய்து முடிப்போம் அப்படின்னு சொன்னார். சொன்னதுனால தான் அன்னைக்கு அந்த ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் கூட நடந்தது. இன்றைக்கு நம்முடைய கல்வி மாவட்டத்தில் 7 கல்வி மாவட்டம் இருக்குங்க, புன்னேரி கல்வி மாவட்டத்தில். அந்த 7 கல்வி மாவட்டத்தில் மொத்தமாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் எண்ணிக்கை 7 வட்டாரம் நம்ம கல்வி மாவட்டத்தில். அதில் 2135 ஆசிரியர்கள் இந்த ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கணும். பார்த்தீங்கன்னா 319 பேர் இந்த 7 கல்வி மாவட்டத்தில். அதில் 245 ஆசிரியர்கள் எல்லாபுரம், மீதம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சேர்த்து கணக்கு பார்த்துங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு வேலை பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா 1746 பேர் வேலை பார்த்துருக்காங்க. நாம தான் சொன்னோம் அரசாங்கம் சொல்கிற கணக்கு புள்ளி தவறுன்னு சொல்லி நானும் சொன்னேன். 30% தான் வேலை பார்க்காம ஸ்ட்ரைக்கில் கலந்துட்டாங்கன்னு. ஆனால் அது நம்முடைய கல்வி மாவட்டமும் நாம் இருக்கிற இடத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா அது சரியான தகவல்களாக இருக்கும் என்பதை நினைக்கிறேன். அதனால தான் இங்கே வந்து பேசின கூட யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். உங்களை அன்போடு இருகரம் கூப்பி அழைக்கின்றோம். கண்டிப்பாக போராட்ட களத்திற்கு நம்மிடையே நம்முடைய தம்பிகள் மீண்டும் அவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் வரணும், அவருடைய நிலைமைகள் பார்ப்போம். இன்னைக்கு மாவட்டத்துக்கு மட்டும் அவர் கேட்கல, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கேட்டிருக்காரு அவர். அந்த நிலைமையை நினைச்சு ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் இந்த போராட்ட களத்தில் ஒன்றிணைந்து போராடினால் மட்டும்தான் நம்முடைய கோரிக்கைகள் வெல்லுமே தவிர, போராட்ட களத்தில் பொறுப்பாளர்கள் மட்டும் நின்று போராடினால் இந்த போராட்ட களம் வலுப்பெறாது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிட்ட சகோதரருக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் என்றையும் நிறைவேறும் வரை போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்பினை வழங்கிட்ட. அதாவது நேற்று ஒரு சங்கம் தொடங்கி புதுசாட்டு ஏடிஎம் ஆல் டீச்சர்ஸ் இயக்கம், அதுவும் 4200 மீட்டு தரணும்னு சொல்லிட்டு நேற்று தொடங்கியிருக்காங்க மாநில அளவில். உலகத்தை கூட முன்படாக்கப்படுறது இல்லை இல்லைன்னா ஒரு சங்கம் கோர்ட்டுக்கு போனோம்னா ஹைகோர்ட்டுக்கு போனால் 3000 ரூபாய் நீ வச்சு கரெக்டாக தான் கேஸ் எடுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா சொசைட்டி ரூல்னு வந்ததுன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒரு சங்கம் மட்டும்தான் அந்த ரூல் அடங்கும், மீது எல்லா சங்கமும் ஓடி போயிடும். அந்த சொசைட்டி ரூலை கொண்டு வந்துட்டாவே அரசாங்கம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தவிர மீது இருக்கக்கூடிய அத்தனை சங்கங்களும் காணாமல் போயிடும்ன்றதான் உண்மை. நாம இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றிணைக்கிறோம், அதனால யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். நன்றி. அடுத்த நிகழ்வு மீஞ்சூர் வட்டாரக்கலையின் சார்பில் நடைபெறுகிற மரங்களில் வலை அமைப்பை சார்ந்த ஆசிரியர் தின விழா நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருத்தராக பேர் சொன்னோம்னா அது போகாது. ரெண்டாவது விஷயம், எல்லா கூட்டங்களிலுமே சாப்பாடு தனியாக இருக்கும், மாடியில் இருக்கலாம் இல்லை கீழே இருக்கலாம். ஆனால் இங்கே நிலைமை என்னன்னா நம்ம கண்ணு முன்னாலே சாப்பாடு எடுத்து போகிறோம். மணி வேற 1:30, பாதி பேர் சுகர் பேஷண்ட்டு. இன்னும் இந்த ஆள் பேச சொல்ல போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு ஒரு பயம். இவ்வளவு இருந்தாலும் பேச வேண்டிய நெருக்கடி, பேச வேண்டிய சூழ்நிலை பேசிடுவோம், வேற ஒன்றும் இல்லை. ஆசிரியர் தின விழாவுக்கு அடிப்படையாக இருந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இங்கே எல்லாருமே சொன்னாங்க. அவர் 17 பல்கலைக்கழகங்களில் பேசியிருக்காரு. எல்லாம் எல்லா சிறப்பம்சமும் அவருக்கு உண்டுன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் அவர் சார்ந்து குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்க
அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுத்துக்கொண்டால் ஒரே பேராசிரியர் 6-7 கல்லூரிகளை பணியாற்றியதாக வழக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3000 பேராசிரியர்கள் வழக்கில் இருக்காங்க. ஆனால் அன்றைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரே நேரத்தில் இந்தியாவில் உள்ள பல பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தராக பணியாற்றி இருக்கிறார். ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் முதல்ல சென்னையில் தொடங்கின அவருடைய வாழ்க்கை ஆந்திர பிரதேசம், மைசூர், வங்காளம், புதுடில்லி என்று மாறி மாறி ஒரே ஒரு நபர் ஏறத்தாழ 5 அல்லது 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தராக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் மீது நம்முடைய நாடும் கல்வி துறையை சார்ந்தவர்களும் எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதையை வைத்திருப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையாளர் நம்முடைய பல்கலைக்கழகத்தை வந்து அவர் பேச மாட்டாரா என்று உலகிலே உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருந்த காலம். அவ்வளவு திறமையானவர். இந்த சூழலிலே அரசியலுக்கு வரும்போது முதலில் அவர்கள் வாய்ப்பாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் ரஷ்யாவினுடைய தூதுவராக, இந்திய தூதுவராக அவர் நியமனம் செய்கிறார். அப்ப அங்க ஸ்டாலின் ஆட்சி. இவர் தூதுவராக அங்க வந்து மதம் சார்ந்தெல்லாம் பேச முடியாது, எதுவுமே வாயே தொடக்கூடாது யாரும் அந்த காலகட்டத்தில். இவர் அங்க தூதுவராக போட்ட உடனே இவர் ஸ்டாலினை பார்த்து, அதிபரை பார்த்து பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. சில காலம் கழித்து ஒரு நாள் திடீரென, எப்பொழுதுமே ஸ்டாலின் வந்து வெளிநாட்டினுடைய தூதுவர்களை சந்திப்பது இரவு 10 மணிக்கு மேலதான், அதுக்கு முன்னால் சந்திக்க மாட்டார் டே டைம்ல அவர். அப்படிப்பட்டவர் இவரை சந்திப்பதற்கு 9 மணி டைம் கொடுத்தாரு. 9 மணிக்கு வாங்கன்னு. இவர் 9 மணிக்கு போயிட்டார். போய் இவர் உட்கார்ந்து பேச பேச நேரம் போவதே தெரியாமல் ஸ்டாலின் சொன்னாரா, இதுவரை உலகத்தில் இருந்து பல்வேறு நாட்டுடைய தூதுவர்கள் வந்து இங்கிருந்த உரையாற்றுகிறார்கள், ஆனால் உங்களை போல ஒரு சிறந்த அறிஞரை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி கைதட்டி பாராட்டினார். அது மட்டுமல்ல, அவர் பணி முடிந்து இந்திய நாடு திரும்பும் போது வழியெடுப்பு விழா நடத்துகிற நேரத்தில் ஸ்டாலின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்து கிடந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட அவர் கண்ணீர் வடித்து இவரை வழி அனுப்பி வைத்தார். அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் தான் நம்முடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். தம்பி சொன்னதை போல ஏறத்தாழ 10 ஆண்டுகள் துணை ஜனாதிபதியாக இருந்து அதுக்கு பிறகு ஜனாதிபதி ஆகிறார். உலகத்திலே இன்றைக்கு மிகச்சிறந்த தத்துவ ஞானிகளின் வரிசையில் பட்டியல் எடுத்தால் அதிலே முதலே இருப்பவர் நம்ம நாட்டை சேர்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். அந்த வகையிலே அவருடைய பிறந்த நாளை இந்த திருநாடு ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதை நான் நினைச்சு பார்க்கிறேன். என்னைக்கோ இருந்தாரு, எப்போ வாழ்ந்தாரு, எப்போ போனார், முடிஞ்சு வச்சு கதை. ஆனா தின விழா கொண்டாடுறோம். மகாத்மா காந்தி கூட இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அவருடைய பிறந்த நாளை நீங்க என்ன பண்றீங்க? பள்ளிக்கூடத்தில் கொடியேற்றி மிட்டாய் கொடுக்குறீங்க, அவ்வளவுதானே. அது வேற ஒன்றும் நம்ம பேச போறது இல்லை. அதே நேரத்தில் பேசுறாங்க அம்மா நான் சொல்றாங்க, ஐயோ பேசுறதே பேசுகிறீங்க. காந்தி இருந்து அந்த காலம் அவர் கையில நெஞ்சு கட்டினாரு, இப்ப கையில நெஞ்சு எப்படி பெரிய கட்ட முடியும்? இன்னும் அந்த காலத்துக்கு அதே பேசுறீங்களா? ஆனால் ஆசிரியர் தினம் என்று வருகின்ற போது ராதாகிருஷ்ணன் யாராலும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. இந்த ஆசிரியர் பணி இருக்கின்ற வரை அவர் பெயர் நிலைத்து நிற்கும், இதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட ஆசிரியர் தினத்தை இந்த வட்டாரத்திலே முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு கடந்த ஆண்டு நீங்கள் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய துணை அமைப்பான மகளிர் வலையமைப்பு முயற்சி எடுத்து தொடக்கத்திலே போன ஆண்டு ஒரு விழாவை முடித்தீர்கள். அப்போது கூட தம்பி சொன்னது போல சில குறைபாடுகள் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு விழாவை பார்த்து உண்மையிலேயே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவதோடு வியந்து நிற்கிறேன். வியந்து போயிருக்கேன் உண்மையிலே. ஏன்னா இன்றைக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்று தம்பி கேட்ட அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த இயக்கம் 25 ஆண்டு காலம் பணிமுடித்த ஆசிரியர்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவித்து ஒரு நினைவு பரிசை வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட பரந்த உள்ளம் என்று. ஏன்னா யாருக்கெல்லாம் அவங்க நினைவு பரிசு வழங்கினாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? பென்ஷன் இருக்குது.
யாரெல்லாம் கொடுத்தானோ அவனுக்கு மொத்த பேருக்குமே பென்ஷன் இல்லை. அப்ப பென்ஷன் இல்லாத ஒருவர் பென்ஷன் உள்ள ஒருவருக்கு கூட ஒரு வாழ்த்து செல்லுகின்ற உயர்ந்த உள்ளம் என்று ஒன்று இருக்குமானால் அது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கொடுத்த மட்டும்தான் இருக்கு, வேற கிடையாது எங்கேயுமே. இதெல்லாம் புறாப்பட்டு சாவானுங்க, ஐயோ அப்படி ஆகிப்போச்சுன்னு. அந்த விதத்தில் உண்மையிலேயே இன்றைக்கு எவ்வளவோ நிகழ்வுகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவோ பணிமனைகளை நடத்திருக்கிறேன், இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஏறத்தாழ பயணித்திருக்கிறேன். ஆனால் ஆசிரியர்களை இத்தனை ஆண்டு காலம் பணி முடித்து ஓய்வு பெற்று செல்லும் போது பாராட்டு விழா நடத்துவதைத்தான் பார்த்திருக்கிறேனே தவிர தனியாக ஒரு விழா எடுத்து சில்வர் ஜூப்ளி கொண்டாடியது இங்கேதான் நான் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் இது எங்கேயுமே கிடையாது, நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லை. இது எங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அதில் என்ன பண்ணாங்கன்னா 70 வயசு ஒரு விழா, 80 வயசு ஒரு விழா எடுப்பாங்க. அதில் மட்டும்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ரியலாகவே உண்மையிலேயே சொல்லணும்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையிலே மீஞ்சூர் வட்டார கிளையிலே உள்ள பெண் ஆசிரியர்களை தெய்வங்களாக நான் மதிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பரந்த உள்ளத்தோடு செயல்படக்கூடிய எண்ணம் உங்க மனசுல வந்து பாருங்க. கொடுக்கணும்ன்ற எண்ணம் கொடுக்கறதுக்கே இல்லை, அப்புறம் பின்னால பிரச்சனை. இதை தாழ ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு அந்த நினைவு பரிசு வரும் என்று நினைக்கிறேன். அது ஏறத்தாழ எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? 43 பேர் கொடுத்துருக்காங்க. 43,000 ரூபாய் அதுக்கே சரியா போச்சு. அதுக்கு பின்னால மண்டபம், விழா, செலவினங்கள், உணவு, போக்குவரத்து, படி எல்லாம் இருக்கு. இது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்றுதான் மனதிலே வருகிறது. ஆசிரியர் இனத்தில் ஆண்கள் மட்டுமே இருந்து போராடுவது என்பதை தவிர்த்து ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக நிற்போம் இந்த நாட்டிலே என்று என்றைக்கு நீங்கள் வெளியே வருகிறீர்களோ அன்றைக்கு மட்டும்தான் தம்பி கேட்ட கோரிக்கை நிறைவேறும். ஏன்னா போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டமும் செல்லாது. உங்க பையன் இருக்கா, பள்ளிக்கூடத்தில் வந்து டூர் கூட்டு போனா ஒரு நாள் சொல்றாங்க 500 ரூபாய் கேட்கறாங்க. டேய், ஒரு நாளைக்கு 500 ரூபாயா? முடியாதுன்னு சொல்றிய. என்ன பண்றான் அந்த பையன்? என்ன பண்றான்? என்ன பண்ணுவான்? அவன் பிள்ளையா இருந்தா சாப்பிட மாட்டேன்னு அழுவான். அப்பங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அப்பங்க சொல்லுவான், நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் அங்க இருக்குது, அங்கே போகணும் அப்படின்பான். அப்ப என்ன பண்ணுவார்? அப்பங்காரன் சாப்பாடு போடும்போது ஏட்டு அது இன்னும் பையன் கேட்டால் அதை கொஞ்சம் கவனிக்கூடாதா, பரிசீலனை பண்ணக்கூடாதா என்று ஒரு மனு போடுவார். அதன் பின்னாலே போராடி தான் அந்த குழந்தை அந்த தொகையை பெற்று அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையும். அப்ப எதுவாக இருந்தாலும் போராட்டம் என்று ஒன்று இல்லை சொன்னால் யார் ஆட்டமும் இல்லை. அப்ப இயக்கங்கள் எடுக்கின்ற முடிவின் அடிப்படையில் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் மாவட்ட செயலாளர் சொல்லும் போது நம்முடைய வட்டாரங்கள் ஏறத்தாழ எத்தனை வட்டாரமா? 14 வட்டாரமா? 7 வட்டார கிளையை சொல்லியிருக்காரு. அந்த 7 வட்டார கிளையில மொத்தமாக கலந்து கொண்டவருடைய எண்ணிக்கை என்பது எத்தனை சதவீதம்னு சொல்லியிருக்காரு. அப்படி நாம ஒரு போராட்டத்தை நடத்தினா அரசாங்கம் எப்படி நம்மளை கேட்கும்? நாம ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து இன்றைக்கு ஆட்சியில் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்தோம்? அன்றைக்கு இருந்த மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி அவர்கள் ஆசிரியர்கள் கொடுக்கின்ற சம்பளம் தண்டம் என்றும் சாதாரண SSLC படித்த ஒரு வாத்தியார் 1 லட்சம் ரூபாய் வாங்கலாம், என்னுடைய மகன் MBA படிச்சுட்டு 10,000க்கும் 15,000க்கும் வேலை செய்கிறான்ற தவறான ஒரு கருத்தை பதிவு செய்ததுனால அவருடைய தவறை சுட்டி காட்டுகின்ற வகையிலே அவரை குட்டி வைக்கின்ற வகையிலே அந்த ஆட்சியை மாற்றி இந்த ஆட்சியை உருவாக்கினோம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை யோசித்து பாருங்க. ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சு வச்சு இன்னும் நம்ம கோரிக்கை பரிசீலனைக்கு தான். என்னடா ஆச்சு சிபிஎஸ் கேட்டா அது 1 நபர் குழு போட்டுருக்க, 3 நபர் குழு போட்டுருக்க, 5 நபர் குழு போட்டுருக்கிற அந்த அறிக்கை வர என்னடா தேவை? என்ன 1/2009க்கு முன்னால வாத்தியார் என்ன சம்பளம் வாங்கினா, 1/2009 பின்னால என்ன வாங்குறான்? ஏன் அவனுக்கு வந்து 1/4/2003 பின்னால சிபிஎஸ் கொண்டு வந்தீங்க? இதை கேட்கறதுக்கு ஒரு கணக்கு போட்டு யாராவது ஒரு பெரிய ப்ரொஃபஸர் வரணுமா? இல்ல. இதே முதல்வர் நம்ம போராட்டம் நடக்கும்போது என்ன சொன்னார்? வந்து பேசும்போது நான் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள்ல உங்க பிரச்சனை தீர்ப்பேன்னு சொன்னார். ஆனால் 100 வருஷம் ஆனாலும் அந்த அரசு செய்யாது. ஏன்னா கொத்தடமையை உருவாக்குகின்ற மனநிலைக்கு அரசு வந்துவிட்டது. தம்பி ரொம்ப வேகமா பேசினா. அப்படி 30,000 பேரை
திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்துகின்ற போது ஏன் டிட்டோ ஜாக் சார்பாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே கோரிக்கை வைத்து போராடக்கூடாது என்று ஒரு கருத்தை வைத்தார்கள். உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க வேண்டிய கருத்து, நான் இல்லைன்னு மறுக்கல. ஏன்னா பாதிக்கப்பட்டோம் நம்ம முன் உதாரணம் வைக்கணும். ஆனால் போராட்ட களம் என்று வந்துவிட்டால் யார் முதல்ல நிற்கிறார் அதை பாருங்க. பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் வந்து பங்கேற்கிறார்கள், பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை சங்கங்கள் அவங்களுக்குள்ளவே எவ்வளவு போட்டிகள், ஏன் அதில் ஈகோ பார்க்குறீங்க? இணைந்து போராடுங்கள், டிட்டோ ஜாக்கோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள், ஆசிரியர் சங்கங்களோடு சேருங்கள், இணைந்து போராடும் வாங்க. இப்போ கூட சொல்றாரு, நேற்று ஒரு சங்கம் தொடங்குறாங்க, என்ன பேர் பார்த்து ஏடிஎம் கார்டா, நேற்று ஒரு சங்கம் ஏடிஎம் கார்டு தொடங்கியிருக்காங்க. இனிமே அதை பாக்கெட் ஆச்சு எங்க வேணாலும் தேக்கலாம். அப்ப இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆதங்கத்துல இங்க போனா முடியுமா, அங்க போனா முடியுமா, இவன் வாங்கி கொடுப்பானா, அவன் வாங்கி கொடுப்பானா, எவனும் வாங்கி தர மாட்டான். என்னைக்கு நாம இணைந்து போராட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அன்னைக்கு மட்டும்தான் நம்மால் பெற முடியும். 1946 மாஸ்டர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது ஆசிரியர் நிலை என்ன அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கு 2024 ஆசிரியர் நிலை என்றால் அதே கேள்விக்குறி. இடைப்பட்ட காலம் பொற்காலம். அந்த பொற்காலத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று மகிழ்ச்சியாக வாழ ஆட்கள் நாங்கெல்லாம் தெய்வத்தின் அருளால உள்ள போயிட்டோம். ஆனா 46க்கு முன்னாலே இருந்த நிலைமை 2024க்கு பின்னாலே வருகிறது என்று சொன்னால் அதிலே வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள். அப்ப நம்முடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் யார் போராடணும்? யார் போராடணும்? வாயை திறக்க மாட்டீங்கல்ல. யார்? சந்திரசேகரா? சந்திரசேகர் ஒரு ஆள் போய் ஏஐஓஎஸ் முன்னால ஒன்று விடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் சொன்னா பைத்தியம் முடிச்சு போயிடும். அந்த வேலைக்கு கத்திரி கிடக்கான்னு சொல்லுவான். அப்படி இல்லை வேற மாதிரி சொல்லுவான். இவன் பள்ளிக்கூடம் போகவே விரும்பதில்லை, ஆகையால இந்த வாத்தியார்களுக்கு சங்கம் வச்சு ஊர் சுத்திக்கிறான் என்று வரும். அதை யோசித்து பார்க்கணும். நம்ம இப்படிப்பட்ட பல்வேறு சங்கடங்களுக்கிடையில தான் இன்றைக்கு நாம பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, திராவிட மாடல் அரசு அடிப்படை சம்பளத்தோட, நியாயமான ஊதியத்தோட, குறைந்தபட்ச ஊதியத்தோட கூட இன்றைக்கு ஆசிரியர்களை பணியமர்த்த விரும்பவில்லை. அவுட் சோர்சிங் மெத்தட் என்று சொல்லக்கூடிய தனியார் ஒப்படைத்து தனியார் மூலமாக ஊதியம் கொடுக்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுமோ என்று ஒரு பயமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது என்னை போன்றவர்களுக்கு. ஏன்னா இன்றைக்கு ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியமர்த்தப்பட்டால் அவர் எவ்வளவு சம்பளம்? நான் வாங்குற சம்பளமே எனக்கு தெரியலையா போராட்டம் என்று உடனே இடைநிலையா சம்பளம் கேட்கிறீங்களா? அதாவது நம்முடைய மாவட்டத்தில் மாதிரி கோர்ட்டுக்கு போனா நடக்காது. இப்ப டெட் எக்ஸாம் சம்பந்தப்பட்டது எங்க இருக்குது? உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது. நானும் வாட்ஸ்அப்பை பார்த்து கேட்கிறேன். இன்னைக்கு வருகிறான், வரல, அடுத்த மாசம் பார்த்துக்கிறான். திரும்பி அன்னைக்கு பார்க்கல, அடுத்த மாசம் பார்த்துக்கிறான். பென்ஷன் சம்பந்தமாக ஆசிரியர்களுடைய கோரிக்கையை உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டது தமிழக அரசு. உச்ச நீதிமன்றத்தை கேட்டான், அரசாங்கத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்று செல்கின்ற அந்த ஆசிரியருக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை, நியாயமான ஊதியத்தை கொடுக்காம இங்க நீ கோர்ட்டுக்கு வந்ததே தப்புன்னு 5 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டான் தமிழ்நாடு அரசுக்கு. நீ வந்ததே தப்புடா, அங்க சொல்லிட்டாங்கல்ல, செய்ய வேண்டியதானு. அப்ப குட்டுப்பட்டு கூட இன்னும் அந்த அரசு திருந்தது. இன்னைக்கு இடையில ஆசிரியர் சம்பளம் எவ்வளவு? 12,000 ரூபாய். பட்டதாரி ஆசிரியருக்கு 14,000. 15 ஐடி சொல்றாரு 15. முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு 18,000. 12, 15, 18. இந்த நிகழ்வை கணக்கில் கொண்டு மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஒரு கேள்வி கேட்டார். 12,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒரு வாத்தியார் வேலை கேட்கிறீங்க, அவன் எப்படியா பழிப்பான்னு கேட்டார். ஒரு இடைநிலை ஆசிரியருக்கு அரசு வழக்கறிஞர் பதில் சொல்ல முடியல, துக்கிமுக்காடி போயிட்டார். இன்றைக்கு நிலைமை என்ன? 12,000 ரூபாய்க்கு கூட வேலைக்கு வருவதற்கு ஆசிரியர் தயாராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய வறுமை, அவருடைய குடும்ப சூழ்நிலை, இதையெல்லாம் பார்த்து அரசாங்கம் இந்த துறையில வேலை பார்க்கல வஞ்சித்து எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவு சுரண்டு
எவ்வளவு சொகுசாக தாங்கள் வாழ முடியுமோ அவ்வளவு சொகுசாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் கூட அமெரிக்கா போய் வந்தார். இதுல இருந்து போனவங்க தம்பி சொன்ன மாதிரி ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் சொன்னா நம்ம யோசிக்கிறோம், எப்ப நீ ஒன்னா சேர்றது, எப்ப நீ போராட்டம் பண்றது, எப்ப நீ கோரிக்கை வாங்கி தருது, இப்படியே போயிருங்க. இது வேற வேலையில் அவரை கூப்பிட்டாங்க, அதாவது வந்தா கூப்பிட்டு ஒரு 4 வார்த்தை சொன்னான், அவன் கடமை, அவன் போயிட்டான்னு நினைக்கூடாது. யோசித்து பாருங்கள், இந்த நாட்டினுடைய அறிவு கண்களை திறக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா இந்த நாட்டுடைய அறிவுக்கு எங்க திறக்கப்படுது? உங்ககிட்ட தான் திறக்கப்படுது. அப்படி ஊருக்கெல்லாம் திறந்துட்டு உனக்கு என்று வரும்போது நீ கண்ணை மூடிக்கொண்டா என்ன ஆகும் நாடு? அதுதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால என்ன சொல்ல விரும்புறேன்னா, முக்கியமான விஷயம் சொல்ல ஞாபகம் இருக்கு. இதே மீஞ்சூர் வட்டார கிளையிலேயே பல்வேறு ஆண்டுகளிலே பணி நிறைவு பாராட்டு விழா நடந்து உண்டு. ஆனால் அந்த பணி நிறைவு பாராட்டு விழாவிலே உள்ள எண்ணிக்கையை விட கூடுதலான எண்ணிக்கையிலே இன்றைக்கு இந்த ஆசிரியர்கள் இருக்கிறார் என்று பார்க்கும்போது மற்ற மகிழ்ச்சி அடைகிறது. ஏன்னா பணி ஓய்வு பெற்றவருக்கு ஒரு விழான்னு சொன்னா அதுல இருக்கின்ற பாதி பேர்ல நான் பேசுகின்ற போது மேடையிலே ஒரு 10-15 பேர் வேற வழியே இல்லைன்னு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு மாறி இருக்கிறது. இந்த மாற்றத்தை தான் நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த மாற்றம் எல்லா நிகழ்வுகளும் வர வேண்டும். இயக்கம் என்று சொன்னால் இயக்கம் எடுக்கிற எந்த முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். மரியாதைக்குரிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் என்ன சொன்னாங்க? ஒரே கையெழுத்துல 1,72,000 பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எவ்வளவு? 1,72,000 பேர். கலங்கினோமா? கவலைப்பட்டோமா? அது எனக்கு தெரியாது. கலங்கினோமா? இல்ல. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி போய் திரும்ப வந்து 999 பேர் தவிர மற்ற அனைவரும் அவர்களுடைய பணியிடங்களில் அமர்த்தப்பட்டு அவர்களுடைய சர்வீஸ் அப்படியே கூட்டப்பட்டு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பணியமர்த்தப்பட்டார்கள். இந்த 999 பேர் மட்டும் 6.5 மாசம் இழுத்தோம், முடியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்களும் ரெகுலைஸ் பண்ணி எல்லா ஊதியம் வாங்கிட்டோம். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அரசியல போராட்டம் நடத்தினால் பாதிப்பு ஏற்படுமானால் கவலைப்படாது. நமக்காக போராடும்போது நம்ம பாதிப்பு ஏற்படுத்தா என்ன என்ன கஷ்டமா உங்களுக்கு? உனக்காக போராடும்போது நீ செஞ்சுக்க மாட்டியா? சரியா? நான் வேற ஒண்ணும் கேட்கல. ஒரு சினிமாவுக்கு உன் குடும்பத்தோட போற, எவ்வளவு ரூபாய் செலவு பண்ற? ஏன்னா இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியும். ஏன்னா நல்லா சாய் உங்க பேரு பீரோ சாய். நான் அந்த காலத்து ஆளு. பீரோ சாய் உங்க வேலை இருக்குது. சாதாரணமாக ஒரு கள்ள சாய் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப மோசமான. ஓய்வு வர வேண்டும் என்று சொன்னால் கூட குறைந்தபட்சம் 1000 ரூபாய் ஆகுதா இல்லையா? குறைந்தபட்சம் ரூபாயை செலவு செய்து நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ள நீங்கள் இந்த சமுதாயத்திலே பணியிலே இருக்கின்ற ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்களே, அவர்களுக்காக ஒரு நாள் ஊதியமான 3000-ஓ 2000-ஓ 1000-ஓ போனால் என்ன ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க? நினைங்க, சிந்திங்க. இப்ப நான் பேசுறேன்னா நான் தைரியமா பேசுறேன், அதை பத்தி கவலை கிடையாது. ரிட்டையர்ட் ஆயிட்டேன். அது மட்டும் இல்ல, நான் ரிட்டையர்ட் ஆகும் போது மன மகிழ்ச்சியா எனக்கு டிசி ஆட்சி கொடுத்தான், பென்ஷன் கொடுத்தான், காம்படேஷன் கொடுத்தான், இன்னும் பென்ஷன் கொடுத்துக்கிறான். நான் செத்த பிறகு என் பொண்டாட்டி கொடுப்பான். ஒரு கவலை எனக்கு இல்லை. ஆனா உங்க நிலைமை என்ன? அதுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்னன்னா கேள்விக்குறிதான். நல்லா யோசிங்க. ஹலோ, அப்புறம் பேசலாம், நீங்க எப்போதான் பேசிக்கலாம். தமிழ்நாட்டு நிலைமை என்ன? ஒன்றும் செய்ய முடியாத சூழல். ஏன்னா இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்குது. அதனால ஒன்றுபடுவோம், போராடுவோம் சொன்னா எதுவாக இருந்தால் அதுக்கு மேல உங்களை யாரும் ஒன்றும் செய்யவே முடியாது. சட்டம் இருக்கிறது, நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மிடத்துல ஒற்றுமை இருக்குமானால் நிச்சயமாக நம்மால், இப்ப கேட்டார் பாருங்க அவரு, சம வேலைக்கு சம ஊதியம், அதையும் தாண்டி இன்றைக்கு நாங்கள் ஓய்வு பெறும்போது பெற்ற மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை இடைநிலை ஆசிரியர்கள் பெறும் வரை இந்த சங்கம்
எந்த விதமான சமாதானத்துக்கு விட கொடுக்காமல் போராடுவோம் என்று சொல்லி அந்த போராட்ட காலத்திலே அருமை இயக்க உடன்பிறப்பிலே நீங்கள் முழுமையாக பங்கேறுங்கள். இப்ப 30 2 நாட்கள் சென்னையிலே கோட்டை முற்றுகை. அதுல நம்முடைய மாவட்டத்திற்கு 30ஆம் தேதி வைக்கிறாங்க. அன்றைக்கு நீங்க சென்னையிலே வந்து திரளாக அந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றாகாது, சும்மா மிரட்டும், அது ஒன்றும் நடக்க போது ஒன்றும் கிடையாது. போராட்டங்கள் என்று சொன்னால் நாங்க வாழ்ந்த காலம் வேற, நீங்க வாழ்ற காலம் வேற. நாங்கள் போராட்டம் என்று சொன்னால் ஒன்றுபடுவோம், போராடுவோம், போவோம், போலீஸ்கார குறுக்கணிப்போம், போலீஸ்கார பிடிச்சி தள்ளுவோம், எங்களை எல்லாரும் கூட்டு போய் ஜெயிலில் போட்டுருவோம். அது 20 நாளோ 30 நாளோ. ஆனால் கோரிக்கையை வெல்லாமல் நாங்கள் வந்த வரலாறே கிடையாது. இந்த பேரியக்கத்தின் சார்பில் 8 முறை சிறை சென்றிருக்கிறார் என்று சொன்னால் நான் 6 முறை சிறை சென்றிருக்கிறேன். எந்தவித ஊதிய இழப்பும் கிடையாது. என்னுடைய பணப்பொருள் எதுவுமே பிடிக்கப்படவில்லை. நான் முழுசா வாங்கிட்டேன். 6 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். சிறைக்கு போறதுன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா கொஞ்சம் பிச்சர் குடும்பம் இல்லாம இருக்கலாம் வீட்டுல. அந்த காலத்துல வறுமை எங்களுக்கு. ஜெயிலுக்கு வாரி கூட்டம் முதலாக போயிடும். ஏன்னா வீட்டுல இருந்தா கடைக்காரங்க ஒருத்தர் தாங்க முடியல. அங்க போய் நிம்மதியாக தான் சோத்து போடுறான். ஏதோ படிச்சா மட்டும் வயிறு பிடிச்சா பசிச்சுடும், அந்த மாதிரி நிகழ்வு. அப்ப இன்றைக்கு நிலைமைகள் மாறி இருக்கிறது. நீங்க கூட ஒரு 3 நாட்கள் சென்னையில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை டிபிஐ நடத்தினீர்கள். என்ன பண்ணா உங்களை? என்னையா பண்ணா? என்ன பண்ணா? வண்டியை கூட இன்னைக்கு வச்சு சாமியில் ஏறுனா நம்மால் சொன்னோம், ஏன் ஆள் அங்க நிற்கிறாயா, இந்த வண்டியில் ஏற மாட்டேன், அடுத்த வண்டி தான் ஏறுங்க சொன்னாங்களா இல்லையா? ஏற்றி போனாங்களா இல்லையா? உட்கார வச்சானா இல்லையா? சோறு போட்டானா இல்லையா? சாயந்தரம் விட்டானா இல்லையா? விட்டு அவளை முடிவு வச்சு. இதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம்? இது அப்படி விடுகின்ற இந்த நிலைமைகள் இருக்கின்ற போதே உன்னால போராட்டத்தை கலந்துக்க முடியலன்னா உன்னை சிறையிலே கொண்டு போய் வச்சா என்ன ஆக நிலைமை? சந்திரசேகர் மொட்டச்சு ஓடி போயிடுவான் காதல வேலையை விட்டு. ஆகவே நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க. அரசாங்கம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அரசாங்கம் என்பது யாரு? நம்ம தான். ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தான் அரசாங்கம். அரசாங்கம் தனியாக இருக்குதுன்னா ஸ்டாலினுக்கு அவங்க சொந்தக்கார மாமன் மச்சான் நடத்திக்க நான் கவர்மெண்டா இல்ல. ஆகவே ஒரு நாள் ஊதியம் எழுந்தாலும் பரவாயில்லை, ஒரு நாள் நடவடிக்கை வந்தாலும் பரவாயில்லை, நிச்சயமாக உங்களை சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்பே இந்த அரசில் இல்லை. எந்த அரசு நீ வருங்காலத்தில் இருக்காது. ஆகவே போராட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு ஏறத்தாழ 100 பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள். நான் நிச்சயமாக 30ஆம் தேதி சென்னையிலே வந்து மீஞ்சூர் வட்டார கிளையின் சார்பில் எத்தனை பேர் பங்கேற்றீர்கள் என்று சந்திரசேகரனை கேட்டு அவனை பாராட்டுவதும் அவனை திட்டுவதும் உங்களை சார்ந்தது என்று சொல்லி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய இந்த வட்டார கிளைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை அருமையாக வழிகாட்டி நடத்தி கொடுத்த இந்த வட்டார பொறுப்பாளர்களை மனமாற பாராட்டுகிறேன். மாவட்ட செயலாளர் கூட பல்வேறு நேரங்களிலே பேசுகின்ற போது இருமாப்போடு பேசுவார். என்னுடைய வட்டாரமே எல்லாமே அவரே இன்றைக்கு உண்மையை உணர்ந்திருக்கிறார். ஏன்னா எல்லா காலத்திலும் எல்லாருமே எல்லாத்தையும் வாங்க முடியாது. அந்த வகையில சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அவர் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கின்ற போது எல்லா புறத்திலே எத்தனை ஆசிரியர்கள் போராட்டத்திலே கலந்து கொண்டார்களோ அவர்களை விட அதிகமான எண்ணிக்கையில ஒருத்தர் நாங்கள் கலந்து கொண்டோம் என்று இந்த மீண்டும் வட்டார சொல்லிச்சுன்னா அவரை ஒரு வழி பண்ணிடலாம். முயற்சி கிடையாது, இது முயற்சியே கிடையாது. நினைத்தால் நடக்கும், ஆகும், நடக்கும், முடியும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய பணியையும் பாதுகாப்பையும் ஊதியத்தையும் முறையாக பெற்று ஓய்வு பெற வேண்டும் என்று சொன்னால் இயக்கங்கள் எடுக்கின்ற போராட்டங்களிலே உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள். வருகிற 30ஆம் தேதி சென்னைக்கு வரும்போது நான் உங்களை பார்க்க வருகிறேன். எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அங்கே சந்தித்து இதை போன்ற ஒரு மகிழ்ச்சியான கருத்தை நான் பரிமாறுவதற்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்புரை மடிமை கண்டிகை தலைமை ஆசிரியர் உமாராணி ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பொறுப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். மேஞ்சூர் வட்டார மகளிர் வளர்ச்சி சார்பில் இத்தனை பேருக்கு பாராட்டும்
ஷீல்டும் வழங்கி அதுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம மீஞ்சூர் வட்டார பொறுப்பாளர்கள் இயக்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் அடுத்ததாக ஒரு நீங்கள் எத்தனை பேருக்கு அது கிடைத்தது என்று தெரியவில்லை. அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளில் செப்டம்பர் 5, 1988 அன்று தான் எனக்கு கிடைத்தது. அது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கும்னு தெரியல. அப்போல்லாம் டீச்சர்ஸ் டேக்கு லீவாக இருக்கும் பிரைமரி ஸ்கூல் எல்லாம், அதனால அன்னைக்கு போய் ஜாயின் பண்ண முடியல. மறுநாள் செவ்வாய்க்கிழமை, மறுநாள் புதன்கிழமை 7ஆம் தேதி போய் நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் அது கடவுளாக பார்த்து அவருடைய பிறந்த நாளில் இந்த பிரைமரி ஸ்கூலில் 5/9/1988 அன்று தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அப்போல்லாம் வீட்டுக்கு தான் தேடி வரும், கவுன்சிலிங் எல்லாம் கிடையாது. எல்லாமே எவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுடைய பாராட்டுகள். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனால் கேட்டீங்கன்னாக்கா நம்ம கூட்டணியில் கேட்டு தான் செய்கிறோம், பொறுப்பாளர்களை கேட்டு தான் செய்கிறோம்வாங்க. இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை. நம்ம கேட்காத விஷயங்கள் தான் இவ்வளோ கிராண்டாக இருக்குது. இந்த ஆமாண்ணா கேட்டுருந்தா இன்னும் சிம்பிளாக இருந்திருக்கும் அந்த ஃபங்க்ஷன். நாங்களாம் இந்த ஏசியாலாம் அலோவ் பண்ணவே மாட்டோம். உங்களை எவ்வளோ வேர்க்காம ஏசியாவில் உட்கார வச்சுருக்காங்க எங்கள் வலையமைப்பு. நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த குறு பேச ஃப்ளோ வருங்க. பிரகாஷ் ராஜ் ஒரு ஆக்டர் இருக்காருல்ல, அவர் பேர் சொன்னோடனே நமக்கு என்ன டைலாக் வரும்? உங்களுக்கெல்லாம் ஐ லவ் யூ மட்டும் ஞாபகம் வரும். எனக்கு அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ ஏன் சொல்ற அப்படின்ற மாதிரி. நமக்கு எதனா வந்து சஜஷன் டீச்சர் ரொம்ப செலவாகும், சிம்பிளாக பண்ணுங்கன்னா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அது மாதிரி இதுக்கு நம்ம சசிகலா டீச்சர் சொன்ன மாதிரி ஒரு ஜோக் சொல்லுவாங்க. ஒரு அப்பா ஒரு பையனை போட்டு செம்மடி அடிச்சுட்டு இருந்தாராம். அவன் கட்டுறான், அப்பா அடிக்காதப்பா அடிக்காதப்பா, நான் தான் வந்து உன்னுடைய கடைசி புள்ள, செல்ல புள்ள, நான் கடைசி புள்ள, என்னை அடிக்காத பண்ணுறான். இந்த வார்த்தை சொன்னோட இன்னும் வேகமாக அடிக்கிறாராம் அவரு. அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணுவ, அது நான் தான் முடிவு பண்ணுவேன். அது மாதிரி சில விஷயங்கள் என்கிட்ட கேட்பாங்க, அண்ணங்கிட்ட கேட்பாங்க, சந்திர அண்ணங்கிட்ட. ஆனாலும் அவங்க ஸ்டைலில் அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பாக இந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிற அந்த வலையமைப்பை பாராட்டணும்னு தோணுச்சு. அதனால் அவங்க ஷெட்யூலில் என் பேர் இல்லவே இல்லை, பேச வைக்கிற பேரில். இருந்தாலும் 2 நிமிஷம் எனக்காக எடுத்துக்கிட்டு இந்த இதோடு இல்லை, இந்த விழாக்கள் மட்டும் இல்லாமல் அலுவலக நிகழ்வுகளிலும் அலுவலக பணிகளிலும் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கிட்டு நம்முடைய உறுப்பினர்களுக்கு சிறப்பான பணியை சேவையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக கடைசி நிகழ்வு நன்றி உரை. மகளிர் வலையமைப்பு பொருளாளர் திருமதி சோபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் விழா சிறப்பாக நடக்க அமைதி காத்த சபையோர் அனைவருக்கும் என் வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி இந்த ஆசிரியர் தின விழா இனிதாய் நடைபெற வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு முதலில் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்த சான்றோர்கள் அனைவருக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல உள்ளம் இறைவனது இல்லம் என்ற பொன்மொழிக்கேற்ப நல்ல உள்ளம் கொண்டு நிகழ்ச்சிக்கு நன்கொடை வழங்கிய மாசுலாமணி சார், சந்திரசேகர் சார், ஆனந்த சாந்தகுமார் சார், உமாராணி டீச்சர், மரிய வேலண்டினா டீச்சர், வசந்தகுமாரி டீச்சர், ஜெயவலி டீச்சர், நாக செல்வராணி டீச்சர், ஷீலா டீச்சர், கௌஹர் ஜஹான் டீச்சர், ஆனஸ் வித்யா டீச்சர், பாண்டியராஜன் சார், ஒளிமாறன் சார், பிரசன்ன வதனார் டீச்சர், விஜயலட்சுமி டீச்சர், இவர்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஆசிரியர் தின விழாவை வெற்றிகரமாக நடத்த உறுதுணையாக இருந்து உதவி செய்த என் சக ஆசிரியர்களான மகாராஜன் சார், அகஸ்டின் சார் அவர்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த நாளை அற்புதமான மற்றும் மறக்க முடியாத நாளாக மாற்றியதற்காக இந்த விழாவின் நாயகர்களான அறியாமை இருள் நீக்கி அறிவு தீபம் ஏற்றுகின்ற நமது அன்பான ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன். மீஞ்சூர் வட்டார மகளிர் வலையமைப்பு சார்பில் நடைபெறும் இவ்விழாவிற்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மை, நேர்மை, தியாகம், பக்தி, கருணை போன்ற
உயர்வான சொற்கள் பல இருந்தாலும் இவை அனைத்தையும் தோற்கடிக்கும் ஒரே சொல் நன்றி. அப்படிப்பட்ட நன்றியுரையை வழங்க எனக்கு வாய்ப்பு அளித்ததற்காக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம மேடம் பேசும்போது சொன்னாங்க இல்லைங்களா, இந்த பட்டர்ஃப்ளைஸ், இந்த விழாவை அருமையாக ஏற்பாடு செய்த பட்டர்ஃப்ளைஸ், இந்த வண்ணத்து பூச்சிகளுக்கு நடுவில் தன்னுடைய கடுமையான உழைப்பை செலுத்தியிருக்காரு ஒரு பொன்வண்டு வண்டு மேடம், நம்மளுடைய ஒளிமரன் சார். இந்த பேனர் முதற்கொண்டு இந்த கொடி பிரிண்டிங்கிலிருந்து கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணது, அதை தூக்கிட்டு வந்தது, அந்த ஷீல்டு பிரிண்டிங், அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது முதற்கொண்டு எல்லாமே இந்த ஃபங்க்ஷனுக்காக சார் செஞ்சு கொடுத்துருக்காரு. வலையமைப்புக்கு எந்த அளவுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோமோ இந்த விழாவை பொறுத்த வரையும், அதை விட 2 மடங்கு நான் வந்து தனிப்பட்ட முறையிலும் சரி கூட்டணி சார்பாகவும் ஒளிமரன் சார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் ஒளிமரன் சார் அவர்களுக்கு நம்முடைய இயக்கத்தின் இரும்பு மனிதர் அண்ணன் KRT அவர்கள் பொன்னடை அணிவித்து கௌரவிப்பார்கள். வலையமைப்பு பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்நிகழ்வில் கொஞ்சம் உள்ள வரலாம், கொஞ்சம் உள்ள வரலாம், ஒரு கிராஸாக இல்லைங்க மேம், கொஞ்சம் உள்ள வாங்க மேம், நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க, நல்லா கிட்ட வாங்க, நல்லா கிட்ட வாங்க. Ready, ready, ready. Thank you. கேமரா பாருங்க. Sir, ready, sir? Ma'am, ready, ready, ready. Ready,